ராஜயோகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவியில் தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய தகவல்களை பார்த்துட்டு வரோம். வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். சார், இன்னைக்கு உங்களை கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறப்பே அவங்களுக்கு அது நடக்காமல் போயிடும். சிம்பிளாக சொல்லணும்னா விளங்காது. அந்த மாதிரி நிறைய பேர் கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஆனால் அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவங்க எப்படி சார் வெளியே வரணும்? அதுக்கு நிறைய பேர் சுத்தி போடுறாங்க. ஆனால் சுத்தி போடுற முறை இப்போ நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ அதனால் என்ன மாதிரி முறையில் கண் திருஷ்டிக்கு சுத்தி போடலாம் சார்? பொதுவாகவே கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. தெய்வ சம்மந்தப்பட்ட குறைகளுக்கு ஒரு பொங்கல் வச்சு சரி பண்ணிடலாம். ஆனால் மனுஷாலுடைய பல்லுக்கோ சொல்லுக்கோ எந்த ஒரு விஷயமும் நமக்கு நன்மையானதாக இருக்கிறதில்ல. நீங்கள் நிகழ்ச்சியில் கேட்ட மாதிரி அது நடக்காமல் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு திஷ்டி பட்டுது அப்படின்னா, கண் திஷ்டி பட்டுது அப்படின்னா ஒரு காரியம் நடக்காமல் போகுது அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது. ஆனால் நடக்க வேண்டிய அந்த காரியம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்காமல் கொஞ்சம் தள்ளி போகும், தாமதமாகும் அப்படிங்கிறத உண்மை. அந்த வகையில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த திஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பல்வேறு விதமான உபாயங்களை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. இப்போ சின்ன குழந்தையாக இருந்துன்னு வைங்களே, பிறந்த குழந்தை 6 மாத குழந்தை, 1 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு தங்க கனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சங்கனி மேலே ஒரு கற்பூரம் வச்சு அந்த கற்பூரத்தை ஏற்றி 3 முறை வலதுபுறமாக இடதுபுறமாக சுற்றி அதை பூமியில் போட்டுடலாம் அப்படிங்கிறது, அதாவது நிலவாசலில் வைக்கல போட்டுடலாம் அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கண் திஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த வணிக தொழில் வியாபார ஸ்தலங்களில் ஒரு கண்ணாடி டம்ளரில் லெமன் கனி, அதாவது எலுமிச்சம்பழம் போட்டு ஒரு கண்ணாடி டம்ளரில் 3/4 டம்ளர் தண்ணீர் ஊற்றி அதுக்கு மேலே ஒரு லெமன் போட்டு வைக்கிறது, எலுமிச்சங்கனி போட்டு வைக்கிறது ஒரு விதமான கண் திஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஓரளவு குறைக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் பொதுவாகவே நாம் நல்லா இருந்தோம்னு வைங்களே, யாராவது பார்த்து கண் திஷ்டி வச்சாங்கன்னு வைங்களே, இப்போ கம்பெனிக்கு வர்றாங்க, ஸ்தாபனத்துக்கு வர்றாங்க, தொழில் வணிக வளாகத்துக்கு வர்றாங்க, அங்கே பார்த்து கண் திஷ்டி பட்டது அப்படின்னா அதற்கு எலுமிச்சங்கனி அப்படிங்கிறது ஏதுவாக இருக்கும். சாதாரணமாகவே நம்மளை பார்த்துட்டு போகிற வருகிற இடத்துல புதிதாக பார்க்குற நபர்கள் நமக்கு கண் திஷ்டி வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்துன்னு வைங்களே, அவங்களுடைய பார்வை நமக்கு பாதிப்பு கொடுக்குற அமைப்பு இருந்துன்னு வைங்களே, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு எண்ணி 7 நாட்களுக்கு ஒரு முறை, அதாவது வார நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் மாலை நேரத்தில் சூரியன் மறையக்கூடிய அஸ்தமனமாகக்கூடிய அந்த 6 மணி சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் சுத்தி போடக்கூடிய வழக்கத்தை கிராமத்தில் அந்த காலத்திலிருந்து கடைபிடிச்சு வந்திருக்காங்க. அதாவது ஒரு இரும்பு படியில் ஒரு கைப்பிடி உப்பெடுத்து அதில் ஒரு கைப்பிடி மிளகாய், நீட்டு மிளகாய் என்று சொல்லக்கூடிய காஞ்ச மிளகாய் எடுத்து அந்த காஞ்ச மிளகாயும் உப்பும் போட்டுட்டு அதில் கொஞ்சம் மண், உங்களுடைய வீட்டு வாசலில் கொஞ்சம் மண், ஒரு 3 விரலில் மண் எடுத்தால் போதும், அந்த மண்ணும் எடுத்து அந்த உப்பு மிளகாய்க்குள்ளே போட்டுட்டு அந்த இரும்பு படியை உங்களுடைய வீட்டில் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் கிழக்கு முகம் நோக்கி உட்கார வச்சு அந்த இரும்பு படியை வலது பக்கம் 3 முறை இடது பக்கம் 3 முறை சுற்றி அதற்கப்புறம் அந்த மிளகாய், அந்த உப்பு, அந்த மண் சம்மந்தப்பட்ட அந்த இரும்பு படியில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் அனைத்தையுமே எரிகிற நெருப்பில் போடுவாங்க அப்படிங்கிறது சுற்றி போடக்கூடிய வழக்கத்தில் மிக மிக அமைப்பாத்துட்டு இருக்குது. மற்ற கண் பார்வை சுத்தி போடுதல் சம்பந்தப்பட்ட வழிமுறைகளுக்கு மேலே இரும்பு படியில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கல் உப்பு, நீட்டு மிளகாய் என்று சொல்லக்கூடிய காஞ்ச மிளகாய், அது கூட கொஞ்சம் வீட்டு வாசப்படி மண், அதை வலது பக்கம் 3 முறை இடது பக்கம் 3 முறை சுற்றி ஒரு 3 முறை துப்புற மாதிரி, எச்சே துப்பக்கூடாது, துப்புற மாதிரி ஒரு செய்கை காமிச்சு அதை கொண்டே நெருப்பில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளவு பெரிய திஷ்டி இருந்தால் கூட அந்த திஷ்டி அந்த நாளிலேயே விடுபடக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும். அந்த நாளிகை வினாளிகையிலேயே அன்றைய நாள் இரவிலேயே உங்களுக்கு நல்ல தூக்கம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இதில் முக்கியமான ஒரு விஷயம், இந்த இரும்பு படியில் ஒரு கைப்பிடி மிளகாய் போடுறோம் இல்லையா, அதுவும் காஞ்ச மிளகாய் போடுறோம் இல்லையா, அதை கொண்டு போய் எரியில நெருப்பில் போடுறோம் இல்லையா, அப்படி போடும் பொழுது அந்த நெருப்பில் புகை வருமே தவிர்த்து எக்காரணத்தை கொண்டும் நமக்கு தும்மல் வாராது, இருமல் வாராது அப்படிங்கிறத, அந்த காரல் வாராது அப்படிங்கிறது உண்மை. சாதாரண வீட்டில் மிளகாய் வேண்டாம், ஒரு கடுகு கூட கொஞ்சம் 1 நிமிஷம் சேர்ந்து காஞ்சதுன்னு வைங்களே, நமக்கு அடக்க முடியாமல் தும்மல் வரும், இருமல் வரும். ஆனால் ஒரு குத்து மிளகாயை கொண்டு போய் எரிகிற நெருப்பில் போட்டால் கூட, அதுவும் காஞ்ச மிளகாயை கொண்டு போய் எரிகிற நெருப்பில் போட்டால் கூட நமக்கு ஒரு துளி தும்மல் வாரம் இருக்குது இல்லையா. இந்த விஷயந்தான் விஞ்ஞானத்திலும் கண்டுபிடிக்க முடியாத மெஞ்ஞானமான அணுகுமுறையாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன்.
சார், ஒரு கண் திருஷ்டிக்கு ஒரு குழந்தைக்கு என்ன பயன்படுத்தி சுத்தி போடணும், தொழில் வளாகத்தில் எப்படி சுத்தி போடணும், ஒரு வீட்டுக்கு கண் திருஷ்டி போகிறதுக்கு எப்படி சுத்தி போடணும் அப்படின்ற மூணையுமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். இப்போ அடுத்து என்னோட சந்தேகம் என்னவா இருக்குன்னா, நம்ம தொடர்ந்து வந்து குலதெய்வ விருட்சம் பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ வணிக வளாகங்களில் வந்து நம்ம குலதெய்வ விருட்சத்தை பயன்படுத்தலாமா சார்? பொதுவாகவே குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்தில் இருந்தது அப்படின்னா, குடும்பத்தில் என்ன ஒரு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அதற்கு மேலே அதிர்ஷ்டகரமான நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது குலதெய்வ விருட்சம். அதே மாதிரி இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தில், வியாபார நிறுவனத்தில் இருந்தது அப்படின்னா, அந்த தொழில் வியாபாரத்தில் ஏதாவது தடங்கள் இருந்தது அப்படின்னா, அந்த தடங்கள் இல்லாத தனவரவுகளை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாகவே கொடுக்கும். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி, அதாவது கல்விக்காகவோ, உத்தியோகத்துக்காகவோ, கல்யாணத்துக்காகவோ, கௌரவ வாழ்க்கைக்காகவோ, காசு பணத்துக்காகவோ இல்லாமல் அனைத்து விஷயங்களும், நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நடந்தேறக்கூடிய அபூர்வமான மந்திர பூஜை புனஸ்காரங்களால் பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா குடும்பத்துக்கு சுபிட்சம். இதே குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வணிக வளாகத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வணிக வளாகம் வந்து மிகப்பெரிய வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்களை, வாடகைக்கு ஒரு இடம் பிடிச்சி போனால் கூட நாளடைவில் அது சொந்தமாக வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. கண் திருஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட உங்களை காப்பாற்றி கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. கண் திருஷ்டிக்கு மேலான எதிர்மறை சக்தி சம்மந்தப்பட்ட, எதிர்மறையான சக்தி சம்மந்தப்பட்ட, பில்லி சூனிய மாந்திரிக தாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து கூட உங்களை காப்பாற்றக்கூடிய மகத்துவம் இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. சார், கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி சுற்றி போடணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம குலதெய்வ விருட்சம்னால தொழிலில் இருந்தால் என்ன பலன் ஏற்படும், குடும்பத்தில் இருந்தால் என்ன பலன் ஏற்படும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத ராசி பலன், தினப்பல நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.